பண்டிதரும் பாமரரும் ஒரு சேர பயன் எய்துமாறு பாக்கள் இயற்றி பசுந்தமிழுக்கு உயிராற்றல் ஊட்டியவர் அண்ணாமலை ரெட்டியார். தமிழகத்தின் தென்கோடியில் திருநெல்வேலி மாவட்டத்தின் சென்னிக்குளம் என்னும் சிற்றூரில் பிறந்து தனது காவடி சிந்தால் இன்றளவும் மக்களால் நினைந்து புகழப்படுகிறார். இளவயதில் கொடிய வறுமைக்கு ஆட்பட்ட போதிலும் தமிழ் மீது கொண்ட பேரார்வத்தால் கற்று பாக்கள் இயற்றும் பேறு பெற்றார். சிந்து பாவின வகையில் சாதனை புரிந்த அண்ணாமலை ரெட்டியார் தனது 26வது வயதில் அமரத்துவம் அடைந்தார். அவரது பாடல்களை தொட்டாலும் கைமணக்கும், சொன்னாலும் வாய் மணக்கும், உயிரும் உணர்வும் மிகுந்த செஞ்சொற்களால் ஆன அப்பாடல்களுக்கு நடனமாடினாலோ அவ்விடமே மணக்கும். ஏறுமையில் ஏறி விளையாட ஒரு முகமும், ஈசருடன் ஞானமொழி பேச ஒரு முகமும், கூறும் அடியார்கள் வினை தீர்க்க ஒரு முகமும், குன்றுருவாய் வேல் வாங்கி நிற்க ஒரு முகமும், மாறுபடு சூரரை வதைக்க ஒரு முகமும், வள்ளியை மனம் புரிய ஒரு முகமுமான ஆறுமுகப் பெருமானை போற்றி துதித்து காவடி சிந்து ஏற்றும் பொருட்டு அவன் அண்ணன் யானை முகனை வேண்டி துதிக்கிறார் அண்ணாமலை ரெட்டியார்.